ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்டென்ட் போட்ட பேஷண்ட்ஸு செய்யக்கூடாத 2 விஷயம் என்ன அப்படின்னா, திருப்பி 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 அவங்களுக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணமும் இந்த 2 தான். அதில் முதல் விஷயம் வந்து முதல் தடவை ஸ்டென்ட் போட்ட பிறகு கொடுக்குற மாத்திரைகளை நிப்பாட்டுறது. ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஸ்டென்ட் தான் போட்டாச்சுல, இப்போ நான் நல்லா இருக்கேன்ல, எனக்கு இதுக்கப்புறம் எதுக்கு மாத்திரை தேவையில்லை, மாதம் மாதம் வாங்கி அது வேற இத்தனை மாதிரி சாப்பிடணுமான்ற எண்ணம் வரும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அந்த ஸ்டென்ட் பிளாக் ஆகாமல் தடுக்கிறதுக்கும் மற்ற ரத்த குழாய்களை மேற்கொண்டு பிளாக் வராமல் தடுக்கிறதுக்கும் நீங்கள் அந்த பிளட் தின்னர் மெடிசின்ஸை வந்து எடுத்துக்கொண்டு ஆகணும். அதே மாதிரி கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணுறதுக்கும் மெடிசின்ஸ் கொடுப்பாங்க, சில இன்னும் எக்ஸ்ட்ரா சில மெடிசின்ஸும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மெடிசின்ஸை எக்காரணத்தை கொண்டு ஸ்டாப் பண்ணாதீங்க. ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு அதர் ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்கிற மாதிரி, இல்லை கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் இருக்கிற மாதிரி, ஸோ வேற ஏதாவது அதுக்கு ஆல்டர்னேட் பண்ண முடியுமான்றதை பாருங்கள். பட் மெடிசின்ஸை ஸ்டாப் பண்ணுறது டெஃபினட்டாக உங்கள் உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயம். இது முதல் தவறு. ரெண்டாவது மிக அதிகமாக செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, குறிப்பாக ஆண்கள் வந்து ஸ்மோக் பண்ணுறது. ஹார்ட் அட்டாக் ஆகி பிளாக் ஆகி அதை ஸ்டென்ட் போட்டு ஓப்பன் ஆனாலும் நீங்கள் ஸ்மோக் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கொடுக்குற மெடிசன்ஸ் ஒர்க் ஆகாது, அந்த ஆல்ரெடி ஆன பாதிப்பு வந்து அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஸ்மோக் வந்து அந்த நிக்கோட்டின் வந்து வெசல்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஸோ இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் உங்களுக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னா அதை டெஃபினட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள். தனியாக செய்ய முடியல அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஹெல்ப் எடுத்துக்கோங்க. நிறைய மெடிசன்ஸ் இருக்குது, நிறைய வந்து அந்த ஆல்டர்னேட் நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் சொல்லுவோம், பேச்சஸ், டோஸ்னேஜஸ், சூயிங் கம், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்பராக ஒரு ஹெல்ப் எடுத்து அந்த ஸ்மோக்கிங்கை நிப்பாட்டிடுங்க. ஸ்மோக் பண்ணிவிட்டு மெடிசன் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சரி வரும்ன்றது கிடையாது. ஸ்மோக்கிங் ஹேஸ் டு பி ஸ்டாப்டு. ஸோ இந்த 2 விஷயம் மாத்திரை ஒழுங்காக சாப்பிட்டு ஸ்மோக்கிங் நிப்பாட்டினாலே மெஜாரிட்டி ஆஃப் த ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ் வந்து திருப்பி இன்னொரு அட்டாக் வராமல் தடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவரோ இல்லை நீங்களோ இந்த விஷயம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது இந்த இஷ்யூ இருந்ததுன்னா அவங்களுக்கு ரீலை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.